தமிழ்நாட்டுல ஒரு அரசியல்வாதி வாடகை வீட்டுல இருந்திருக்காரு. தன்னோட 15 வயசுலயே சுதந்திரத்துக்காக போராடி இருக்காரு. சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறமும் சாதியை எதிர்ப்பு, விவசாயிகளுக்காக மணல் கொள்ளையை தடுக்க, சமுதாய ஏற்றத்தாழ்வு, தொழிலாளர் நலன் அண்ட் பாலின பாகுபாடு அப்படின்னு தோழர் நிறைய போராட்டத்தையும் பண்ணிருக்காரு. இப்படி ஒடுக்கப்பட்டவங்களுக்காக எதிராக போராடின மனுஷனோட மீசைய ஒரு போலீஸ்காரர் பொசுக்கி இருக்காரு. தோழர் சொன்ன வாக்கியம் என்னன்னா, இன்னொருத்தரோட வலிய புரிஞ்சுக்கிட்டா நீயும் தோழர் தான் சொல்றாரு நல்லக்கண்ணு ஐயா. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு தமிழ்நாட்டோட அம்பேத்கர் விருதும் தகைசால் தமிழர் விருதும் கொடுத்திருக்காங்க. அதோட பரிசு தொகையா 10 லட்சமும் கொடுத்திருக்காங்க. ஆனா மனுஷன் அந்த 10 லட்சத்து கூட தன்னோட 5000 சேர்த்து மக்கள் தேவைக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னவர் தான் இந்த தோழர். இறந்து போனதுக்கு அப்புறமும் தன்னோட உடலை மாணவர் கல்விக்காக தானம் செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி நல்ல மனுஷனை நம்மள ஆள வச்சிருக்கணும். ஆனா நம்ம அதை பண்றதே கிடையாது. இந்த வீடியோ மூலமா நல்லக்கண்ணு ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நல்லக்கண்ணு ஐயாக்கான இரங்கலை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.